வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். குமரன் சாரதாட்ட நீங்க சென்னைக்கு போயிட்டீங்களா அத்தை அப்படின்னு கேக்குறாரு. நாங்கெல்லாம் போனதே இல்லை தம்பி அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்பா உன்னை கூட்டிட்டு போனதே இல்லையாம்மா அப்படின்னு நர்மதா கேக்குறாங்க. அந்த மனுஷன் இந்த வீட்டை விட்டு என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே இல்லடி, அவர் மட்டும் ஊர் ஊரா சுத்திட்டு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சாரதா. நான் எங்க அங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே காவேரி சொல்றாங்க, அந்த கான்ல தான் நீயும் போகலைன்னு எங்களையும் போக விடாம பண்ணிட்டல அப்படின்னு கேக்குறாங்க. அங்க அப்படி என்னதாண்டி இருக்கு, அங்க இருக்கிறவங்க தான் இங்க வந்து சுத்தி பார்க்க வராங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அங்க பீச் இருக்குமா, நிறைய பிரிட்ஜ் இருக்கு, நிறைய மால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. குமரன் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமா அத்தை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. குமரனோட பாட்டி சொல்றாங்க, நான் வரலடா, என்னாலலாம் அவ்வளவு தூரம் வெயில அலைய முடியாதுடா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் கிளம்பிட்டா அப்புறம் நீ எங்க இருப்ப பாட்டி அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. நான் சாந்தி வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்னத்த இப்ப யார் எங்க கிளம்பி போக போறா, நான்லாம் எங்கேயும் போகல அப்படின்னு சாரதா சொல்லிடுறாங்க. காவேரி சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா மாமா வெளியில எங்கேயும் போயிட்டே வரல இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேர் வேணா போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சாரதா சொல்றாங்க. நாங்க 2 பேர் மட்டும் போனா போர் அடிக்கும், நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கங்கா. ஏன்னா நான் சென்னைக்கே போகல அப்படின்னு கங்கா சொல்லிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து போறதா இருந்தா போலாம், இல்லாட்டி இந்த ட்ரிப்பே வேணாம் அப்படின்னு குமரன் சொல்றாரு. நம்ம யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாரதா. காவேரி சாரதாட்ட சொல்றாங்க, யமுனா முகத்தை பாருமா, அவ எவ்வளவு ஜாலியா இருந்தா, இப்ப பாருங்க எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கா, அவ வெளியில போயிட்டு வந்தானா அவளுக்கு மூடு சேஞ்ச் ஆகும்லமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாருமே பேசி சாரதாவை சம்மதிக்க வச்சிடுறாங்க. அவ்வளவு தூரம்லாம் ஆனா என்னால வர முடியாது, இங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்ப நீ இங்க இருமா, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. சாரதாவுமே அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. கங்கா குமரன்ட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து சென்னை போலான்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனா செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நிவின் பாத்துப்பா அப்படின்னு குமரன் சொல்றாரு. அவன் நம்ம கல்யாணத்துக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கல, அதனால இது கிஃப்டா வச்சுக்க சொன்னா அப்படின்னு சொல்றாரு குமரன். நம்ம போய் ஊர் சுத்தி பாக்குறதுக்கு அவர் எதுக்காக அங்க பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு கங்கா கேக்குறாங்க. அது கௌரவமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னு குமரன் சொல்றாரு. நிவின்ட்ட காவேரி, நாங்க சுத்தி பாக்குற செலவெல்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. காவேரி அப்படி சொல்றப்ப நம்மளும் செலவு பண்ணணும்ல அப்படின்னு கங்கா சொல்றாங்க. என்கிட்டயும் தச்ச பணம் கொஞ்சம் இருக்கு, அதையும் செலவுக்கு வச்சுக்கலாம், நம்ம தான் செலவு பண்ணணும், அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கங்கா. மறுநாள் இப்போ எல்லாருமே ட்ரிப்புக்கு கிளம்பி போறாங்க. சாரதா இப்போ கண் கலங்குறாங்க. என்ன சாரதா, எல்லா பொம்பளை பிள்ளையும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி கண் கலங்குற அப்படின்னு கேக்குறாங்க அவங்களோட மாமியார். இவளுக இல்லாம இந்த வீட்டுல நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது, எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க சாரதா. காவேரி சொல்றாங்க, நான் இந்த வீட்டுல இருந்தா என்ன திட்டிகிட்டே இருப்பேன்ல, இப்பதான் உனக்கு என்னோட அருமை புரியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கிளம்பி கார்ல போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நிவின் இப்போ கையை காமிச்சு காரை நிப்பாட்டுறாரு. இதுக்குங்க வண்டியை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு கங்கா குமரன்ட்ட கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, டிரைவர் மாற போறாரு அப்படின்னு சொல்றாரு குமரன். நிவின் இப்போ வண்டியில ஏறி உட்கார்றாரு. பழைய டிரைவருக்கு சரியா வண்டி ஓட்ட தெரியாது, அதனாலதான் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். அதெல்லாம் இல்லையே, நல்லா தான் ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. மலையில நல்லா தான் ஓட்டுவான், சமமா இருந்தா அவனுக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு நிவின் சொல்றாரு. என்ன உல்டாவால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இல்ல நடிக்கிறாரு உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க கங்கா குமரன்ட்ட. யமுனாட்ட நிவின் நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க யமுனா. இன்னும் 4 நாள் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நிவின் சொல்றாரு. என்ன குமரனே, உங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப்பா அப்படின்னு கேக்குறாரு நிவின். சும்மா இருடா அப்படின்னு சொல்றாரு குமரன். உங்க ஃப்ரெண்டுக்கு விவஸ்தையே இல்லையா அப்படின்னு கங்கா கேக்குறாங்க. நர்மதா சொல்றாங்க, ஏதாவது பாட்டு போட்டு ஜாலியா போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. குமரன் நிவின்ட்ட ஏதாவது பாட்டு போடு நிவின் அப்படின்னு சொல்றாரு. சாங் கேட்டு எல்லாருமே ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.